எழுப்புதலை கொண்டு வருவதற்காக பயன்பட போகிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உன்னுடையதான ஸ்பெஷல் ப்ரேயர் அல்ல, உன்னுடைய கூட்டு ஜெபத்தை அல்ல, எல்லாரோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபத்தை அல்ல, உன் தனி ஜெப நேரமோ, உன்னுடையதான ரெகுலர் அன்றாடக ஜெபமோ, ஆமென், அது உன்னை கடைபிடி, அது உன்னை பாதுகாக்கும். உம்மை நோக்கி கூப்பிடும் ஒரு நொடியும் என்னை தள்ளாமல் செவி சாய்க்கும் தேவனே, உம்மையே நான் நம்புவேன். உம் கிருபையால் மகிழ்கிறேன், ஒரு நொடியும் உம்மை விடாமல் என் கண்மலை கோட்டையும் துருகமானீரே. மாலையில் நான் வந்து அழுதால் காலையில் ஆனந்தமே, துன்பத்தால் நானும் புலம்பினால் ஆனந்த களிப்பாய் மாற்றுவே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 35வது அதிகாரம். அதற்கு பின்பு யோசியா எருசலேமிலே கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரித்தான். யோசியா ரொம்ப சூப்பரான காரியங்கள். நேற்றைக்கு நடந்தது என்னென்னா, ஆலயத்தை சுத்திகரித்த போது ஆலயத்தை பழுது பார்த்து சுத்திகரிக்கிற நேரத்தில் நியாயப்பிரமாண புஸ்தகம், தொலைஞ்சு போன நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டெடுத்தான், அதை வாசித்தான். அதுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தினான், அதை மற்றவர்களுக்கு போதித்தான், அவர்களையும் உடன்படிக்கைக்கு உட்படுத்தினான். அந்த வசனத்துக்கு பயந்தான், வசனத்துக்கு நடுங்கினான், வசனத்துக்கு நடுங்கும்படி சொன்னான், கீழ்ப்படியும்படி சொன்னான், மனம் திரும்ப சொன்னான், ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தான். அதுக்கப்புறம் அவன் செஞ்ச அடுத்த காரியம், யோசியா எருசலேமிலே கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கிறான். 1ஆம் மாதம் 14ஆம் தேதி பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடிக்கிறான். அவன் முறை வருஷப்படுத்தி அவர்களை எல்லாம் திடப்படுத்தி, ஆராதனை செய்ய திடப்படுத்தி, உபதேசிக்கிறவங்களுக்கு கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்பட்ட லேவியர்கள் பரிசுத்த பெட்டியை தாவீதின் குமாரனாய் சாலமோன் இஸ்ரவேல் ராஜா கட்டின ஆலயத்தில் வைங்கன்னு சொல்லி தோளின் மேலே அதை சுமக்கணும். உங்களுக்கு அதில் ரொம்ப கவனமாக இருக்காங்க பாருங்கள். ஒரு அடி விழுந்தா தான் நமக்கு எப்பவும் ஞாபகமாக இருக்கும். ஏன்னா முதல் முறை தாவீது அதை சுமக்கிறதுக்கு பதிலாக வண்டியில் வச்சு போனதுனால ஒரு அடி விழுந்ததுனால அந்த ஒரு எச்சரிப்பு அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்குள்ளேயும் இருந்தது. யாரெல்லாம் அந்த எச்சரிப்பை மீறினார்களோ அவர்கள் எல்லாரும் பாதிக்கப்பட்டாங்க. அதனால் அடி மேலே அடி வாங்கணும்னு நினைக்காதீங்க. ஒரு இடத்துல அடி வாங்கிட்டீங்கன்னா திருந்திருங்க, அதுக்கப்புறம் அதை செய்யாதீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் சரியாயிக்கோங்க. அதுக்கப்புறம் அதே ஒர்க்கை செய்யும்போது சரியான முறையில் செய்து விடுங்கள். அதற்கு யோசியா ஒரு முன்மாதிரியாக அவன் இருக்கிறான் என்பதை பார்க்குறோம். அப்போ அதை சுமக்கிறத வந்து யாருக்கு சொல்கிறாரு, அதை யார் செய்யணும், அது வந்து சாலமோன் ராஜா எழுதி வைக்கப்பட்டபடி அதுக்குன்னு உள்ளதான பரிசுத்த அந்த முக்கியமான பிரிவில் இருக்கிற லேவியர்களுக்கென்று வகுக்கப்பட்டதுன்னு சொல்லி அவர்கள் யார் எந்தெந்த வேலை செய்யணுமோ அவங்க செய்யணும். அதை விட்டுட்டு அவங்க செய்யக்கூடாத வேலைகளில் தலையிட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம வீணான சாபத்துக்கு ஆளாகிவிடக்கூடாது. அது பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்ததான முறைமை போலவே புதிய ஏற்பாட்டில் சில முறைகள் இருக்கிறது. நாம் அதை என்ன செய்யணும்னா, அது ஆங்கிலத்தில் புரோட்டோகால்ங்கிறாங்க. இன்னென்ன விஷயத்தை இன்னென்னார் தான் சொல்லணும், இன்னென்ன விஷயத்தை இன்னென்னார் தான் செய்யணும், இன்னென்ன விஷயத்தை இன்னென்ன பிரகாரமாகத்தான் செய்ய வேண்டும், இன்னென்ன விஷயத்தை இன்னாருடைய அனுமதியின் பேரில் தான் செய்ய வேண்டும். இப்படின்னு புதிய ஏற்பாட்டிலையும் சபைகளுக்குள்ளேயும் சில ஒழுங்குகள் இருக்குது. அந்த ஒழுங்குகளை நாம் கடைபிடித்து வந்தால் நம்முடைய ஐக்கியம் வலுவாக இருப்பதற்கு பிரயோஜனமாக. அதுவும் ஐக்கியத்துக்காகத்தான். எல்லாரும் எல்லா வேலையும் செய்ய தெரிஞ்சவங்களாக இருக்கணும். ஆனால் எல்லாரும் எல்லா வேலையும் செய்கிறவர்களாக இருந்தாலும் எப்போது யார் என்ன வேலை செய்ய வேண்டும் என்று நாம் நமக்குள்ளே ஒரு முறைப்படுத்தி கொண்டு அவைகளை செய்ய கர்த்தர் நமக்கு கிருபைகளை ஆண்டவர் தருவாராக. பழைய ஏற்பாட்டு காலத்தில் லேவின்னு ஒரு கோத்திரத்தினுடையதான ஆட்களை தெரிந்து கொண்டார். புதிய ஏற்பாட்டில் எல்லாரையும் லேவியராய் தெரிந்து கொண்டார். அவர்களை அழைப்பும் அவருடைய அபிஷேகமும் அவருடைய அர்ப்பணிப்பும் அவர்களை வேறுபடுத்தி வித்தியாசப்படுத்தி காட்டுகிறது. அப்போ தொடர்ந்து ஒரு செய்கிறாங்க. 35ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கிறாங்க, பரிசுத்தம் பண்ணுங்க, கர்த்தர் மோசேயை கொண்டு சொன்னபடி அதை ஆயத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி வந்திருந்த ஜனங்கள் எல்லாருக்கும் இலக்கத்தின்படி பஸ்கா படிக்காக 30,000 ஆட்டுக்குட்டி அடித்தாங்களாம். 30,000 ஆட்டுக்குட்டி, வெள்ளாட்டுக்குட்டி, அப்புறம் 3,000 காளைகள் ராஜாவா யோசியா தன்னுடைய ஆஸ்தியிலிருந்து கொடுத்தாங்க. அவருடைய பிரபுக்களும் மனப்பூர்வமாக காணிக்கையாக ஜனத்துக்கும் ஆசாரியருக்கும் லேவியருக்கும் கொடுத்தாங்களாம்.
ஆலய விசாரணை கர்த்தாவாக இல்கியா சகரியாவும் எகியேலும் ஆசாரியர்களுக்கு பஸ்கா பலிக்கென்று 2600 ஆட்டுக்குட்டிகளையும் 300 காளைகளையும் அவங்க கொடுக்குறாங்க. கொனானியா, செமாயா, நெதானையால் அந்த மாதிரி ஆட்கள் எல்லாரும் அவங்க 5000 ஆட்டுக்குட்டி 500 காளை. அப்போ எல்லாருக்கும் பலி செலுத்தப்பட்டு எல்லாரும் ரத்தம் செலுத்தப்பட்டு எல்லாருக்குமே அவைகள் என்ன செய்யப்பட்டது, பங்களிக்கப்பட்டதை பார்க்குறோம். பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கிறாங்க. அப்போ கையிலேருந்து ஆசாரியர் கையிலேருந்து ரத்தத்தை வாங்கி பலிபீடத்தில் தெளிக்கிறாங்க. லேவியர்கள் தோல் உரிக்கிறாங்க. அப்புறம் மோசேயின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே பலி செலுத்துகிறாங்க. தகன பலி மிருகங்களை அவங்க தகன பலியாக செலுத்துகிறாங்க. அப்படியே ஆடு காளை எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்களாம், பஸ்கா ஆட்டுக்குட்டியை நியாய முறைமையின்படி, கோடு போட வேண்டிய வார்த்தை, நியாய முறைமையின்படியே அக்னியில் பொறித்து பரிசுத்தமாக்கப்பட்ட மற்றவைகளை பானைகளில், கொப்பரைகளில், சட்டிகளில் சமைத்து ஜனங்கள் எல்லாம் தீவிரமாக பங்கிட்டு கொடுத்தாங்க. நியாய முறைமையின்படி. நீ அதை நம்ம கற்றுக்கொள்றதும் பெற்றுக்கொள்றதுமான விஷயம் என்னன்னா, எந்த விஷயமும் அதுக்கு செய்யப்படுவதற்குன்னு ஒரு முறை இருக்குது பிரதர் சிஸ்டர். எதையும் செய்யறதுக்கு ஒரு முறை இருக்குது. சும்மா நீங்களா மனசுல வந்துச்சு, என் மனசுல வந்துச்சு, கர்த்தர் எனக்கு சொன்னாரு நான் செய்யறேன்னு செஞ்சிடாதீங்க. ஒவ்வொன்றுக்குமே ஒரு முறை இருக்குது. கர்த்தர் ஆவியானவரும் அந்த முறைகளை ஆவியானவர் தான் அதை வகுத்து கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் அவருடைய ஆளுகை, அது அவர் ஒரு ஒழுங்கின்படி செய்கிறவர். அவர் ஆவியானவர் ஒழுங்கை கொண்டு வருகிறவர். ஆதியிலே ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தவர் இன்றைக்கும் நமக்குள்ளே அசைவாடி, அங்கே மேலே அசைவாடி கொண்டிருந்தவர் இப்போது நமக்குள்ளே உலாவி கொண்டு இருக்கிறார். அப்போ அவர் நமக்கு ஒழுங்கை கொண்டு வருவார். அப்போ ஒழுங்கை கொண்டு வருகிறவரும் அவரே, ஒற்றுமையை கொண்டு வருகிறவரும் அவரே, ஒரு மனதை கொண்டு வருகிறவரும் அவரே, அவரை நம்மை ஒருமைப்படுத்துகிறவரும் அவரே, நம்ம ஒன்றாக்குகிறவர் அவர் தான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ எல்லாம் செஞ்சு நல்லா ஆயத்தப்படுத்துகிறாங்க. பாடகர் பாட்டு பாடுறாங்க, கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்படியே அன்றைய தினம் அடுத்தடுத்து கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் அன்றைய தினம் திட்டமாக எல்லாத்தையும் அவங்க பிளான் பண்ணி தொடர்ச்சியாக செய்வதற்காக கன்சிஸ்டன்சியாக முறையாக ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய ஆரம்பித்தாங்க. அந்த பஸ்கா பண்டிகை தொடர்ந்து புளிப்பில்லா அப்ப பண்டிகை ஒரு 7 நாளும் ஆசரித்த பல 100 ஆண்டு கழித்து ரொம்ப சூப்பராக அழகாக அவங்க செய்கிறாங்க. முந்தின ராஜா காலத்துலேயும் இசைக்கிய ராஜா காலத்துலையும் நடந்ததை நம்ம பார்க்குறோம். இப்போ இவரும் அதே மாதிரி செய்கிறாரு. அப்போ சுத்திகரிப்பு, பழுது பார்த்தல், வார்த்தையை வாசித்தல், வார்த்தைக்கு கீழ்ப்படிதல், வார்த்தையின்படி வாழ்க்கையை அமைத்தல், ஆண்டவருக்கென்று பண்டிகை ஆராதனையும் பண்டிகைகளையும் கொண்டாடுதல், அதை தொடர்ச்சியாக செய்தல், எல்லாவற்றையும் நியாய முறைமையின்படி செய்தல், அவரவர்கள் வரிசையின்படி செய்தல், எல்லாரும் முறைப்படி செய்தார்கள், ஒழுங்கின்படி செய்தார்கள் என்பதை எல்லாம் நம்ம பார்க்கணும். இப்படியெல்லாம் நடந்து சொல்லப்பட்டிருக்கிறது. 35:18 சொல்லப்பட்டிருக்கிறது. சாமுவேல் தொடங்கி இஸ்ரவேலில் அப்படி கொத்த பஸ்கா ஆசரிக்கப்படவில்லையா? அவ்வளோ சூப்பராக ஆசரிக்கப்படுவது செய்தாரா? எருசலேமின் குடிகளும் ஆசரித்த பஸ்கா போல இஸ்ரவேல் ராஜாக்கள் ஒருவனும் அப்படி என்ன செய்யலையா, ஆசரிக்கவில்லையா? அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அப்புறம் இது 18வது வருஷத்தில் பஸ்கா ஆசரிக்கப்பட்டு ரொம்ப சூப்பரான ஆரம்பம், சூப்பரான செயல், சூப்பரான எழுப்புதல். இதுக்கு அப்புறம் நடந்தது நம்ம கவனிக்கணும். எப்போவுமே சூப்பராக ஒன்று நடந்துருச்சுன்னா, பெரிய ஒரு வெற்றி கிடச்சிருச்சுன்னா நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்து ஒரு சோதனை வரும். நீங்கள் ஒரு காரியத்தை ரொம்ப வெற்றியாக சூப்பராக எல்லாரும் பாராட்டுற மாதிரி, எல்லாரும் நம்மளை ரொம்ப உற்சாகப்படுத்துகிற மாதிரி, எல்லாரும் பரவசப்படுகிற மாதிரி ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நம்ம எப்போதெல்லாம் ஒரு பெரிய எழுப்புதல் நடந்து முடிகிறதோ அப்போதெல்லாம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு சைலண்ட் பீரியட் ஒன்று வரும். அந்த எழுப்புதல் அப்படியே ஜங்கு மேலே போகிறதுக்கு பதிலாக அது என்ன செஞ்சிடும்னா அதில் ஒரு தொய்வு ஏற்படும் போது எச்சரிக்கையாக இருக்கணும். ஏற்படாதபடிக்கு தொடரேட்சியாய் தினந்தோறும் தொடரேட்சியாய் அனுதினமும் அதை நம்ம செய்து கொண்டே வர கர்த்தர் கிருபை தருவார். மழையோ இடியோ, மழையோ வெயிலோ, நல்ல சூழலோ கெட்ட சூழலோ, நமக்கு வசதியான சூழலோ வசதி அல்லாத சூழலோ, எப்படியோ செய்ய வேண்டியதை தொடர்ந்து செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை ஆண்டவர் கட்டளையிடுவாராக. இப்போ என்னாச்சு, எல்லாம் தேவாலயத்துக்கு அடுத்த திட்டப்படுத்தினா எல்லா நடவடிக்கைக்கு பின்பு எகிப்தின் ராஜாவாகி நேகோ ஐப்ராத் நதியோரமான கர்கமீஸ் பட்டணத்தையுமே யுத்தம் பண்ண வர்றான். அவன் ஐப்ராத் பக்கம் யுத்தம் பண்ண போகிறான். வந்தான்னு இருக்கு நம்ம புரிஞ்சுக்கிறது, போகிறான்.
அப்போ யோசியா அவனுக்கு ரொம்ப யுத்தம் செய்ய புறப்படுறான். அப்போ அந்த எகிப்தின் ராஜா அவன் இருக்கு பாருங்க, அவன் இவனிடத்தில், அவன்கிறது யாரு? பார்வோன் ராஜாவாய் நேகோ. இவன்னு சொல்றது யாரு? யோசியா. ஸ்தானாவில் அனுப்பி, யூதாவின் ராஜாவே யோசியாவே, எனக்கும் உமக்கு என்ன இருக்கு? நான் இப்போது உமக்கு விரோதமாக வரல, என்னோட யுத்தம் பண்ணுகிற ஒருவனுக்கு விரோதமாக நான் இப்போ அவசரமாக தீவிரித்து நான் போகணுன்னு தேவன் சொன்னார். நான் போகிறேன், தேவன் என்னோடு இருக்கிறார், அவர் உண்மை அளிக்காதபடிக்கு அவருக்கு எதிரடையாய் செய்து விட்டு விடுன்னு சொல்கிறான். இப்போ என்ன செய்யணும்? அப்படியா, என் கூட யுத்தத்துக்கு வரலையா, கர்த்தர் சொன்னார் சொல்றியா அப்படின்னு விட்டுருக்கணும் அவனை. இவன் விடாமல், ஆனாலும் யோசியா தன் முகத்தை அவனை விட்டு திருப்பாமலும், நேகோ சொன்ன தேவனுடைய வாயின் வார்த்தைகளுக்கு செவி கொடாமலும் அவனோட யுத்தம் பண்ண வேஷம் மாறி மெகிதோவின் பள்ளத்தாக்கில் யுத்தம் பண்ணுறதுக்கு வர்றான். யுத்தம் பண்ணுறான். அப்போ என்ன ஆச்சு? வேறு வழி இல்லை. வில் வீரராகிய யோசியா ராஜா மேலே அம்பு ஏறுறாங்க. அப்பொழுது ராஜா தன் ஊழியக்காரன் நோக்கி, என்னை அப்புறம் கொண்டு போ. ஒரே அம்பு தான், கொடிய காயம் ஏற்படுது. ஆமாம், ஸ்தோத்திரம், செத்தே போனான். அவசியம் இல்லாத மரணம். இவ்வளோ பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தான், இவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தான், இவ்வளோ பெரிய தேசிய அளவில் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின யோசியா ஒரு விஷயத்தில் கவனம் இல்லாமல் போய் தேவையில்லாத ஒரு மரணத்துக்குள்ளாங்க. ஆண்டவரே எங்களை பாதுகாத்துக்கொள்ளுன்னு ஜெபம் பண்ணுங்க. எங்களை பாதுகாத்துக்கொள்ளும் ஆண்டவரே. சில நேரங்களில் இந்த யார் யோசபாத்தை விட்ட மாதிரி கூட விட்டுருந்துருக்கலாம். இவனை ஒரு அடி போட்டு விட்டுருக்கலாம், ஆனால் அவனை தூக்கிட்டார். சரி, அதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. ஆமாம், அதை நம்ம அதை டீட்டெயில்டாக நம்ம யோசிக்கலாம். ஏன்னா காலமும் தேவனுடையதான திட்டம் அது, அவ்வளோதான். நம்ம அது ஒன்றும் அதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இவனுடைய மரணம் அப்படி ஆயிடுச்சு. யூதாவிலும் எருசலேம் எல்லாரும் யோசியாக்கா துக்கம் கொண்டாடினாங்க. எரேமியாவும் யோசியா மேல் புலம்பல் பாடினான். அவன் என்ன புலம்பல் பாடிப்பான்? இது அவனுக்கு அவசியம் இல்லாத மரணம் அப்படின்னு தான் பாடிப்பான். நீ செய்ததான் நன்மை. அவன் செய்த சகல பாடகரும் பாடகி இந்நாள் வரைக்கும் தங்கள் புலம்பல்களில் யோசியார் மேல் பாடுறாங்க. ஏன்னா அது என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு வரைக்கும் தேவையில்லாத ஒரு மரணத்தை சந்திக்காதபடி கர்த்தர் உன்னை பாதுகாப்பாராக. அன்பு தேவதாசனே, தொடர்ச்சியா அனுதினமும் தினந்தோறும் இன்று எண்ணப்படும் அளவும் கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் நீங்கள் அன்றாட தொடர் நிகழ்ச்சியை செய்து கொண்டே இருங்கள். அதுதான் உங்களை பாதுகாக்கும். அதுதான் உங்களை பார்க்கும். ஒருத்தர் சொன்னார், ஸ்பெஷல் ப்ரேயர் உன்னை பாதுகாக்காது, ரெகுலர் ப்ரேயர் உன்னை பாதுகாக்கும் சொன்னார். சிறப்பு ஜெபங்களை நீ நம்பி இருக்காத. ஆமென், ஸ்தோத்திரம். உன்னுடைய அன்றாடக ஜெபத்தை நீ கடைபிடி. உன் அன்றாடக ஜெப நேரத்தை கடைபிடி. எரேமியாவை யோசியா பாடினாங்களாம், அது இன்னார் வரைக்கும் பாடுறாங்களாம். யோசியார் மற்ற வர்த்தமானங்கள்லாம் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்திற்கு வர்த்தமானங்களும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை எழுதியிருக்கிறதற்கு ஒத்து அவன் செய்த நன்மைகளும் ஆதியோட அந்த நடபடிகளும் இஸ்ரவேல் ராஜா புஸ்தகத்திலையும் எழுதப்பட்டிருக்கிறதுன்னு கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் எழுப்புதலை கொண்டு வருவதற்காக பயன்பட போகிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உன்னுடையதான ஸ்பெஷல் ப்ரேயர் அல்ல, உன்னுடைய கூட்டு ஜெபத்தை அல்ல, எல்லாரோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபத்தை அல்ல, உன் தனி ஜெப நேரமோ, உன்னுடையதான ரெகுலர் அன்றாடக ஜெபமோ, ஆமென், அது உன்னை கடைபிடி. அது உன்னை பாதுகாக்கும். ஏனென்றால் அதுதான் அவசியம். ஒரு ஸ்பெஷல் ப்ரேயரோ, மொத்தமாக 4 பேரோடு சேர்ந்து குழு ஜெபமோ, ஆமாம், அது அவசியமானது. நீ மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருப்பாய், நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய், நல்லது அது. ஆனால் அதை விட மிக முக்கியமானது, இது அவசியமானது, எதையும் திரும்ப 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 எல்லாத்தையும் நியாயமுறைமையின்படி செய்தவன். இந்த காரியங்களில் ஒரு தீர்க்கதரிசி இடத்துலையோ ஒரு ஆசான் இடத்துலையோ ஒரு சின்ன ஆலோசனை கேட்டிருந்தா அவங்க இவனுக்கு உதவி செய்திருந்திருப்பாங்க. எரேமியா புலம்பல் பாடுறான்னா என்ன அர்த்தம்னா, எரேமியாவும் கூட இருந்திருக்கிறான். ஒருவேளை அவன் சொல்லி இருந்தும் கேட்காமல் போனானோ தெரியவில்லை. நாம் எச்சரிக்கையாக இருப்போம். ஆரம்பம் முக்கியமல்ல, இடையில நீ எப்படி இருக்கிறாய் என்பதும் முக்கியமல்ல. ஸ்தோத்திரம். உன்னுடைய முடிவு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென், ஆமென். God bless you.